ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிர்கிஸ்தான் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அதோட அப்ரூவல்ஸ் அண்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிர்கிஸ்தான் பொறுத்து பார்த்திங்கன்னா ஏஷியன் கான்டினென்ட்னு உள்ள ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன் பெஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் எஜுகேஷன்ஸ், அது கிராசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ரேட்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் வந்து சீப்பாகவும் இருக்குது, ஹை ரேட்லேயும் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. இப்போ ஏன் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கிர்கிஸ்தான் உள்ள கண்ட்ரிஸ் இதை பற்றி சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஃபீஸ் கம்மி. ஸோ எம்சிஐ என்எம்சி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இந்தியன் சிலபஸ், ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் ஃபுல்லாமே இங்கிலீஷ் மீடியம். ஸோ லோக்கல் லாங்குவேஜ்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு கிர்கிஸ்தானை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ கிர்கிஸ்தானில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் லோயஸ்ட் ஃபீஸ் உள்ள காலேஜ் பார்த்திங்கன்னா ஏஷியன் மெடிக்கல் இன்ஸ்டியூட். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 lakhs 2.5 lakhs அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் பார்த்திங்கன்னா 3 to 4 lakhs வந்து பெர் இயருக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் மெடிக்கல் காலேஜஸுமே படிச்சிட்ருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்கேக் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவேசினா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து கிர்கிஸ்தானில் இருக்குது. ஏன் கிர்கிஸ்தானை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ்தானை வந்து இந்தியாவில் உள்ள நியர்பை கண்ட்ரி. ஸோ ஏசியன் கான்டினென்ட், அதாவது ஆசிய கண்டத்தில் உள்ள கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு அதாவது 20க்குள்ளேயே நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து மேக்ஸிமம் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். பட் பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, வியட்நாம், சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஆகும் அப் அண்ட் டவுனுமே. ஸோ ஃபேர் டிஸ்டன்ஸ், ப்ளஸ் வந்து எஜுகேஷன், இந்தியன் சிலபஸ், என்எம்சி கைட்லைன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அண்டு ரொம்ப அதாவது எஜுகேஷன் லோன் பேஸ்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து ஃப்ரீயாக பண்ணிடுவாங்க. பட் ஃபுட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 to 9,000 அந்த மாதிரி நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை விட வந்து பெட்டர் அண்ட் சீப்பாக வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ராடில் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்குள்ள அந்த ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கள், என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, பட் டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எந்த பிரச்சனையும் இல்லை. பஃபே சிஸ்டம் ஃபுட்டு ப்ளஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு ஃப்ரீ. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 2 to 3 lakhs அவ்வளோ. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு 2.5 lakhs வச்சுங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் புவர் ஃபேமிலி வந்து இங்கே ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிடலாம். அதாவது எஃப்எம்ஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா 70 to 80% வந்து ஃபஸ்ட் டைம்லேயே கிராக் பண்ணிடுறாங்க எஃப்எம்ஜி. ஸோ வந்து நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். வெல் எக்யூப்டு டிஜிட்டலைஸ்டு கிளாஸஸ் அண்டு ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அதனால தான் வந்து கிர்கிஸ்தான் வந்து பெட்டர். ஸோ கிர்கிஸ்தான் தவிர்த்து வேறு ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரிஸ் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயுமே மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் கம்மி. பட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மாறும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது பார்த்திங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில், சார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை லோ கிளாஸ் ஃபேமிலி, ஸோ எனக்கு எம்பிபிஎஸ் வந்து ட்ரீம்ஸு, நான் வந்து எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அப்ராடு படித்தேன்னு பார்த்தா ரொம்ப செலவாகுன்னு சொல்கிறாங்க, கன்சல்டன்சியே பார்த்திங்கன்னா பயமுறுத்துறாங்க, அதாவது ஃபஸ்ட் இயருக்கே வந்து 10 lakhs அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே கிடையாது, 4 to 5 lakhs அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு அதோட பாதி ஃபீஸ் தான் வரும்.
ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டிஸில் உள்ள மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ்ஸை சூஸ் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிர்கிஸ்தான்லேயே சூஸ் பண்ணுங்கள். பெட்டர் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ.